அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுன ராசிக்காரர். இது வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்த சனி எல்லாத்தையும் வாரி வழங்கியிருப்பார். 10ஆம் இடத்துக்கு வரார். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், இதயத்துக்கு ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்ளணும். 24 வயது ஆன மிதுன ராசிக்காரங்கள் ஹார்ட்டை ரெகுலராக செக் பண்ணுங்கள். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? மிதுனனாவே ஹார்ட்டு தான். அது அவங்க நிறைய பேர் ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் நம்பவே இல்லை. ஹார்ட்டு பிரெயினுக்கு போகிற பிளட் வெசல் நல்லா இருக்குதா, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குதான்னு எக்கோ எடுத்துருங்க. ஒன்று உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். செல்வி மிரட்டினாருன்னு சொல்லுங்கள். என்ன இருக்குது, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அதிர்ஷ்டம்லாம் வரப்போகுது. ரொம்ப அதிர்ஷ்டம் வரும். பழைய கடன்களை செட்டில் ஆகிடுவீங்க. எதிரிகள் விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும். அரசியலில் நெக் டு நெக்கு இந்த ஒரு ஓட்டு 2 ஓட்டு அப்படி மாறி மாறி போய் ஜெயிப்பீங்க. மன அழுத்தம் போயிடும். ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருந்த தேக ஆரோக்கிய குறைபாடு 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ஜம்முன்னு ஆகிடுவீங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் பெரிய பணத்தை பார்ப்பார்கள். திடீர்னு ஒன்றுமே இருக்காது, சம்மந்தமே இருக்காது, புரோக்கரேஜ் மாதிரி பண்ணுவீங்க, பெரிய பணம் பார்த்துருவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். எல்லா விதத்துலையும் ஏற்றம் ஏற்படும். தைரியம் ஏற்படும். நம்பிக்கை ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்ந்துடும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத பல விதத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் தீரும். ஏற்றத்திற்கு உண்டான அற்புதங்கள் காணப்படும். யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். அதிக ஆடை ஆபரணங்கள் பெறுவார்கள். நகைகள் அதிகமாக வாங்குவார்கள். பெண்களுக்கு ஒரு நகை கூட இல்லை, 1 சவரன் கூட இல்லை, பெண்கள் எல்லாம் 10 சவரன் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதிகள் ஏற்படும். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்று எல்லா விதத்திலும் அவர்களுக்கு இருந்த கஷ்டகாலங்கள் நீங்கிடும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். டக்கு டக்குன்னு குடும்பத்தில் இருந்த எல்லா நல்லதும் நடக்கும். இவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் போயிடும். அதே சமயம் என்ன, வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டையிலெல்லாம் ரொம்ப சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பஞ்சவடி கோயிலுக்கு போகணும். திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி. மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கும் கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், முந்திரி பருப்பு, அப்படி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. 100 கிராம் வாங்கி கொடுங்க, 50 கிராம் வாங்கி கொடுங்க. வாரம் வாரம் போங்க, இல்லை மாதத்துக்கு 1 நாள் போங்க. கணபதி காயத்ரி இல்லைனா ஹனுமன் சாலிசாலாம் படிங்க. ரொம்ப நல்லா ஆகிடும். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள்.